கடவுளுக்கு முன்னாடி பாடின மாதிரி தான் இருந்தது நேயர்களே. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஒரு கடவுளுக்கு முன்னாடி எனக்கு பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதா தான் நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு குரலுக்கும் ஒவ்வொரு ப்ராக்டிஸ் இருக்குது. சில குரல்கள் வந்து 5 மணி நேரம் 6 மணி நேரம் பாடினா தான் பதப்படும். 1997 அம்மாவை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கினேன். இன்றைக்கும் அது வந்து எனக்கு பசுமரத்தாணி மாதிரி அம்மாவோட உருவம். அம்மா அந்த பாட்டை கேட்டது இன்றைக்கும் மெய்சில் இருக்குது எனக்கு. அது என்ன அழகு பாருங்கள். அந்த ஸ்விங் தான் இந்த பாடலை பொறுத்த வரைக்கும். அந்த ஸ்விங்கிலேயே அம்மா அந்த பாடலை ஃபுல்லாக பாடி அப்படி ஒரு போட்டில் அசைஞ்சாடி இந்த கௌரி மனோகரியை அப்படி ஒரு உருவம் கொடுத்துருப்பான். அட எண்ணம் மீறுது வண்ணம் மாறுது கண்ணோரம். அந்த வேல்யூவேஷன் கரெக்டாக சொன்னீங்க. அந்த கண்ணோரம்ல ஒரு வேல்யூவேஷன் அது இல்லைன்னா ஒரே மாதிரி கேட்கும். கரெக்ட். மழை செய்யும் கோளாறு நிச நிச பானி மாப மகசனி சகம பனி சனி பமகசனி வந்துருச்சே ஸ்ரோதஸ்வினி உதய ரவிச்சந்திரிகா. ஆமா. சகம பனி சனி பமகசனி ஸ்ரோதஸ்வினி சகம பனி சனி பமகசனி வீழில் விழுந்து இதயம் கருதாரி மாலையில் யாரோ மனதோடு பேச சுததன்யாசி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நுணுக்கமாக நேர்களே, நான் நுணுக்கமாக எதுக்கு சொல்றேன்னா அவ்வளவு வேலைப்பாடு இந்த பாடல்கள் இருக்குங்கிறதுக்கு. நம்ம பின் பேன் இண்டியா நியூஸ் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பேன் இண்டியா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். கர்நாடக இசை ராகங்களே அவ்வளவு அழகுங்க. அதிலும் அழகுக்கு அழகு சேர்க்கும் அற்புதமான ராகம் கௌரி மனோகரி. ஆஹா, பேரே எவ்வளவு அழகா இருக்குல்ல. கடந்த 3-4 எபிசோட்ஸா கௌரி மனோகரி, ஸ்ரோதஸ்வினி இந்த மாதிரி நிறைய ராகங்களின் கலவையில் அமைந்த அற்புதமான பாடல்களை நமக்காகவே பாடி காண்பித்தார் ஃபேண்டாஸ்டிக் சிங்கர் டாக்டர் நாராயணன் அவர்கள். இந்த எபிசோடும் கௌரி மனோகரி ராகத்தினோடு தான் துவங்க போறோம். வாங்க நேயர்களை சார் மீட் பண்ணுவோம். வணக்கம் டாக்டர். எஸ் டாக்டர், நம்ம கௌரி மனோகரி ராகத்தில் அமைந்த அழகான பாடல்கள் நீங்க நிச்சயமா எங்களுக்காக பாட போறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்வர ரீகேப். நிச்சயம். அதாவது நம்ம நடைமுறையில பேசுற மாதிரி தான் இசை மொழி நம்ம போன எபிசோட்ல சொன்னோம். இப்ப கௌரி மனோகரி நான் ஒரு டயலாக் சொல்றேன் டாக்டர், அதுக்கு நீங்க ஸ்வரங்கள் பாடலாமா? நிச்சயம் நிச்சயம். அதுக்கு சம்பந்தம். டாக்டர் நமஸ்காரம். மாங்கரி சனிதா நிசா. சௌக்கியமா டாக்டர்? பமகரிசா. இன்னைக்கு எங்களுக்காக எந்த ராகம் குறித்த விளக்கம் கொடுக்க போறீங்க? நிசதனி பத மபகமரிக சரி நிசதா நிசரி கமகரி சனித நிரி கௌரி மனோகரி. ஆஹா, சூப்பர் ராகமாச்சே. சானித மபதப்பா. என்னென்ன பாடல்கள் பாட போறீங்க? நினித மபகமபத மபமகமகரி. ஆஹா, ஓஹோ, பேஷ் பேஷ். நினினி பப மமமககரி நினினி பப பபத நினி சதரி கமமரி கசதரி நிசதா. வாவ், சா. ஆமா, சா கரெக்ட். ஆமா, சா. எக்ஸலென்ட் டாக்டர், எக்ஸலென்ட். எஸ். சோ இப்ப இதுதான் உரைநடைங்கிறது. இசைங்கிறது ஒரு மொழி. அந்த மொழியை வந்து நம்ம யோசிக்காம வந்து பேசுறதுக்கு உழைச்சா தான் அந்த இசை. நிச்சயமா நிச்சயமா டாக்டர். எஸ். இதுக்கு முன்னாடி நிறைய உழைப்பு இருக்கு. டெய்லி இசையோட வாழணும், வாழ்ந்தா தான் முடியும். சும்மா வந்து எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி எண்ணத்திலே இருக்கக்கூடாது. கற்றது கையளவு. என்னுடைய அரங்கேற்றத்துக்கு பாலமுரளி ஐயா வந்திருந்தார் தலைமை தாங்க. அவர் சொன்னார் ஸ்பீச். அப்போ நமக்கு எல்லாம் தெரியும்னு நினைப்போம், நமக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். ஒவ்வொரு நாளும் சங்கீதத்தில் நம்ம கத்துக்கிறதுக்கு விஷயம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்குன்னு அப்பேற்பட்ட மேதையே சொல்றாருன்னா நம்ம எல்லாம் எந்த அளவிற்கு அப்படின்னு நமக்கே புரியும். நிச்சயம். இன்னொரு விஷயம் சொல்றோம் நேயர்களே, எனக்கு வாழ்க்கையில கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பாக்கியம் எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மா பாரத் ரத்னா அவங்களுக்கு முன்னாடி பாடி அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கக்கூடிய ஒரு அமைப்பு எனக்கு கிடைச்சது. என்ன பாட்டு பாடினீங்க டாக்டர்? ஒரு சுபமுந்தூர் அலையில் ஒரு முருகர் பாடல் ஒன்று பாடினேன். எதுக்கு சொல்ல வரேன், அம்மாவை அப்போதான் முதல் தடவை பார்க்குறேன். அரங்கேற்றத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு போய் பிளெஸிங் வாங்கிக்கிறேன். எங்கள் சித்தப்பா தான் கூட்டிகிட்டு போனார். அப்போ பிளெஸிங் வாங்கும்போது அம்மாவை பார்த்த உடனே உண்மையிலேயே ஒரு தெய்வத்தை பார்த்த ஒரு அனுபவம். தேஜஸ், அப்படி ஒரு தேஜஸ். இத்தனைக்கும் சிம்பிளாக வீட்டில் வந்து ஒரு காட்டன் சாரி தான் வேர் பண்ணிட்டு உட்காந்துருந்தாங்க. அம்மா சோஃபாவில் உட்காந்துருந்தாங்க. இங்கே உட்கார் அப்படின்னாங்க. அம்மா தயவுசெய்து உங்கள் காலடியில் உட்காந்துக்கிறேன். காலடியில் உட்காந்து கடவுளுக்கு முன்னாடி பாடின மாதிரி தான் இருந்தது நேயர்களே. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஒரு கடவுளுக்கு முன்னாடி எனக்கு பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதா தான் நான் நினைக்கிறேன். இத்தனைக்கும் ரொம்ப சிம்பிளான பாட்டு தான் பாடினேன். ஆனால் அம்மா வந்து அவங்க சாதிக்காது கிடையாது. பாரத் ரத்னா அவங்க எங்கே, நான் கற்றுக்குட்டி எங்கே. பட் இருந்தாலும் உண்மையாக வளரும் கலைஞர்களை வந்து என்கரேஜ் பண்ணணும்னு ஒவ்வொரு அசைவுகளையும் கேட்டு அம்மா என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நாளைக்கு நீ 10 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். ஏன்னா கடவுளால் உனக்கு ஒரு நல்ல குரல் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்காது.
ஒரு நாளைக்கு ஒவ்வொரு குரலுக்கும் ஒவ்வொரு ப்ராக்டிஸ் இருக்குது. சில குரல்கள் வந்து 5 மணி நேரம் 6 மணி நேரம் பாடினா தான் பதப்படும். சிலது வந்து கடவுளே அமைச்சது, இயற்கையோ கடவுளோ அவங்க கொடுத்தது அந்த அந்த நேச்சர், அந்தந்த குரல் நேச்சருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அமைப்பு வசதி இருக்கு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வந்து பக்குவப்படுத்திக்கணும். ப்ராக்டிஸுமே அப்படி வச்சுக்கணும். இது அம்மா என்கிட்ட சொன்னது. இன்றைக்கி எனக்கு பசுமரத்தாணி மாதிரி 98 அம்மாவை பார்த்து 97 அம்மாவை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கினேன். இன்றைக்கும் அது வந்து எனக்கு பசுமரத்தாணி மாதிரி அம்மாவோட உருவம். அம்மா அந்த பாட்டை கேட்டது இன்றைக்கும் மெய்சில் இருக்குது எனக்கு. அது எக்ஸலன்ட் டாக்டர். பல வீடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கும் அம்மாவுடைய சுப்ரபாரத்தில் தான் எல்லாருமே கண் விழிக்கிறாங்க. அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து நீங்கள் நேராக போய் பார்த்துருக்கீங்கன்னா உங்களை இந்த எபிசோட்ல சந்திக்கிறது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னே சொல்லணும் டாக்டர். தேங்க்யூ. ஓவர் டு தி சாங். சாங் இப்போ வந்து சுரங்களை நம்ம பாடணும், அந்த ஆலாப் பண்ணோம் இல்லையா. இதான் முதல்ல வருது. இந்த ஹம்மிங்கை பார்த்துட்டோம், சுரங்களையும் பார்த்தாச்சு. இப்போ பாடலுக்கு வருவோம். இதில் என்ன அழகா ஜானகியம்மா நீங்கள் சொன்ன மாதிரி எத்தனை வித்தைகள் காமிச்சிருப்பாங்க. அந்த குரல் மூலியமா எப்படி நடிச்சிருப்பாங்க. குரல் மேஜிக் அந்த டைனமிக்ஸ்னு சொல்கிறோமே, இப்போ எல்லாரும் டைனமிக்ஸுங்கிறாங்களே, அந்த குரல் வல்லினம் மெல்லினம். பொன்மானம் பன்னீர் தூவது நேரம், பொன்மானம் பன்னீர் தூவது நேரம். இது 7-8 சொல்லுவாங்க. மிஸ்டர் சாப்பு தக்கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட தக்க திம்மி, பொன்மானம் பன்னீர் தூவது நேரம், அட எண்ணம் மீறுது வண்ணம் மாறுது கண்ணோரம். இந்த டீடைல்ஸ் எல்லாம் இந்த தாளத்துக்குள்ள வரணும். எதுவுமே சமத்துல கிடையாது டாக்டர். கரெக்ட், ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப அருமையான அப்சர்வேஷன். எதுவுமே எல்லாம் தள்ளி 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 1 2 3 1 2 3 4 1 2. பொன்மானம் பன்னீர் தூவது நேரம், பொன்மானம் பன்னீர் தூவது நேரம், அட எண்ணம் மீறுது வண்ணம் மாறுது கண்ணோரம், பொன்மானம் பன்னீர் தூவது நேரம். என்ன அழகு பாருங்க. அந்த ஸ்விங் தான் இந்த பாடலை பொறுத்த வரைக்கும். அந்த ஸ்விங்லேயே அம்மா அந்த பாடலை ஃபுல்லாக பாடி அப்படி ஒரு போட்ல அசைஞ்சாடி இந்த கௌரி மனோகரி அப்படி ஒரு உருவம் கொடுத்துருப்பாங்க. அப்படியே ஊஞ்சல் நிச்சயம் அந்த ஊஞ்சல் ஃபீல். அதான் கரெக்டாக சொன்னீங்க. அந்த ஊஞ்சல் அந்த போட்ல அப்படி தாலாட்டு மாதிரி. ஆமா அந்த அதான் பாருங்க. அட எண்ணம் மீறுது வண்ணம் மாறுது கண்ணோரம், பொன்மானம் பன்னீர் தூவது நேரம். அந்த கண்ணோரமே அவ்வளவு அழகா இருக்கு. அதுல வித்தியாசம் பாருங்க. அட எண்ணம் மீறுது வண்ணம் மாறுது கண்ணோரம். அந்த வேல்யூவேஷன் கரெக்டா சொன்னீங்க. அந்த கண்ணோரம்ல ஒரு வேல்யூவேஷன். அது இல்லைன்னா ஒரே மாதிரி கேட்கும். கரெக்ட். சின்ன சின்ன நியூவன்சஸ் அழகா அதில் பண்ணியிருப்பாங்க. வார்த்தைக்கு உண்டான பாவத்தையும் கொடுத்துருப்பாங்க. சரணம் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு நடுவில் பிஜிஎம்ல ஒரு ஆளா போறோம். அதை நான் அப்புறம் அது எப்படின்னா கமபனிசா கமபனிசா கமபனிபா சனிசா சனி பாமா இங்க மாறுது. இது கமபனிசா ஸ்ரோதஸ்வனி வருது. அதுக்கப்புறம் சுத்ததனி அசை வருது. இவ்வளவு வேலைப்பாடு இருக்கு. ஒரு சின்ன நீ நோட்ல சகம பனி சனி பமக சனி ஸ்ரோதஸ்வனி, சகம பனி சனி பமக சனி, வீழில் விழுந்து இதயம் கலந்து மாலையில் யாரோ மனதோடு பேச சுத்ததனி அசை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நுணுக்கமா நேர்களே, நான் நுணுக்கமா எதுக்கு சொல்றேன்னா அவ்வளவு வேலைப்பாடு இந்த பாடல்கள் இருக்குங்கிறதுக்கு. இப்போ பாருங்க, நீங்க இன்னைக்கு இந்த எபிசோட் முடிஞ்ச உடனே போய் கேட்டு பாருங்க. செகண்ட் பிஜிஎம்ல அம்மா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆலாப் பண்ணியிருப்பாங்க. கம பனிசா கம பனிசா, அங்க நீ பெரிய நீ, கம பனி ப சனி சக சனி ப மா, நீ சின்ன நீ வருது, ஃப்ளேவர் மாறுது. புரியுதா? இந்த வேல்யூவேஷன் தான்.
இப்படி வருது. அதுக்கப்புறமும் அந்த சுததன்யாசியோட கண்டினியூ, சின்னனியோட கண்டினியூஷன் இருக்கும். நேர்களே டெக்னிக்கலா நீங்க கேட்கணும், கேட்கறதுக்கு தான் அதை நான் சொல்றேன். ஏன்னா சும்மா பாட்டோட அப்படியே மேல இருந்து வரையா போகாம நிச்சயம் நீங்க இதை கேட்டே நீங்க கத்துக்கலாங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. நிச்சயமா டாக்டர். ஆனா இந்த பாட்டை பல தடவை கேட்டிருக்கோம். ஆனா நீங்க சொல்ற அந்த வித்தியாசம் வந்து நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு புரியுது டாக்டர். நிஜமாவே குறிப்பா குருவா இருந்து எங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறீங்க டாக்டர். தேங்க்யூ. நிச்சயமா ஜென்சி மியூசிஷியன்ஸ் இந்த மாதிரியான அருமையான பாடல்களை எடுத்துட்டு இதனுடைய ஆழத்தை புரிஞ்சுட்டு எல்லாரும் வந்து கர்நாடக சங்கீத அடிப்படையில் அருமையான பாடல்களை கம்போஸ் பண்ணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நிச்சயமா நிச்சயமா. அதாவது முதல்ல வந்து மனித உழைப்புக்கு தான் முதல் மார்க், அப்புறம் தான் மெஷின்ஸுங்கிறது என்னுடைய தாழ்மை. ஏஐ அப்புறம் தான் டெஃபினெட்லி ஏஐ. நான் திருப்பி அதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. தலைகீழனாலும் ஏஐ ஒரு கர்நாடக சங்கீதத்தையோ ஒரு ஹிந்துஸ்தானியில் இருக்கிற நுணுக்கங்களையோ தலைகீழனால் பண்ண முடியாது. பண்ணாலும் அது மெஷின் மாதிரி தான் சவுண்ட் ஆகும். இருக்கு இல்லையா, இதுல எவ்வளவு வேலைப்பாடு அப்படின்னு இருக்கும் ஏஐ. அது மெஷின் மாதிரி பிளாட்டா கேட்கும். அந்த ஆல முதல்ல பேஸ் பண்றோமே. எஸ் டாக்டர். அதுல வெறும் பாட்டு இருக்கும், இதுல பாட்டோட இணைந்த உயிரும் இருக்கும். உயிர், பாவம், அந்த சோல் அதுல. அதுக்கு தான் கமப. இப்ப நான் ஸ்வரத்தை வந்து சும்மா ஸ்லோவா பாடிப்பேன். கமப நிசா கமப நிசா கமப நிப ச நிச க ச நிப ம கமப நிப க க ச நிப ம க ரி ச ச ச ச அப்படி இருக்கு. இப்போ இத ஃபாஸ்டா கமப நிசா கமப நிசா கமப நிப ச நிச க ச நிப ம கமப நிப ச நி கமப நிப ச நிச க ச நிப ம கமப நிப க க ச நிப ம க ரி ச ச ச. அதுக்கு அப்புறம் ஒரு கண்டினியூஷன் வரும். எஸ். கமப நிப க க ச நிப ம க ரி கமப நிப க க ச நிப ம க ரி ச ல 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 அது வரைக்கும் வருது. எஸ். இப்ப ஹா ஹா இது ஒரு பிட் வரும். இதுக்கப்புறம் அந்த ஓப்பனிங்கா அவ்வளவு அழகு. சபாஷ். அந்த மழை பூக்களே அந்த கண்டினியூஷன் வந்துரும். சோ அங்கேருந்து வருவோம். மழை பூக்களே ஒதுங்க இடம் பார்க்குதே மலர் அம்புகள் உயிர் வரைக்கும் தாக்குதே. என்ன வேல்யூவேஷன் பாருங்க. இந்த லல்லல்லேருந்து முடிச்சு அந்த சரணத்தை நீங்க சொன்ன மாதிரி கோக்குறேன். லல்லல்ல லல்லல 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 மழை பூக்களே ஒதுங்க இடம் பார்க்குதே மலர் அம்புகள் உயிர் வரைக்கும் தாக்குதே மழை செய்யும் கோளாறு கொதிக்குதே பாலாறு. இதுல வேல்யூவேஷன் பாருங்க. இது டோட்டலா வேற மாதிரி இருக்கு டாக்டர். அது அழகா மர்ஜ் பண்ணிருக்காங்க. ஆமா, அப்படியே அதுல ஒரு வேற இது வரைக்கும் ஸ்ரோத்தது. மழை செய்யும் கோளாறு நிச நிச பானி மா பமகசனி சகம பனி சனி பமகசனி வந்துருச்சே ஸ்ரோதஸ்வினி உதய ரவிச்சந்திரிகா. ஆமா. மழை செய்யும் அந்த டிராவல் பாருங்க. மழை செய்யும் கோளாறு கொதிக்குதே பாலாறு அப்படின்னு பாவம். அடுத்தது மழை செய்யும் கோளாறு கொதிக்குதே பாலாறு. வேரியேஷன் பாருங்க. இந்த கொதிக்குதே அப்படியே பபிள் மாதிரி. கரெக்ட். அந்த கமகம் கொதிக்குதே பாலாறு. இந்த ரெண்டு வேரியேஷன் சொல்றேன். மழை செய்யும் கோளாறு கொதிக்குதே பாலாறு மழை செய்யும் கோளாறு கொதிக்குதே பாலாறு. வருதா? முடிச்சதுக்கு பாலாறு இது காதல் ஆசைக்கும் காமன் பூஜைக்கும் நேரமா. என்ன பாவம் பாருங்க. மேஜிக்கல். ஐயோ இது கௌரி முரர் இங்க வந்துருது. இது வரைக்கும் ஸ்ரோதஸ்வினி சனிதா பமகரி சனித நி சரி கம பதனி
சா ச ச நீ 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 த த த த த ப ம ப த ப ம க. இது காதல் ஆசைக்கும் காமன் பூஜைக்கும் நேரமா. அவ்வளவு இருக்கு. செகண்ட்ல ஒரு வேரியேஷன். இது காதல் ஆசைக்கும் காமன் பூஜைக்கும் நேரமா. அதுக்கப்புறம் வேரியேஷன் இருக்கு, இதை பிடிக்கலாம். இது காதல் ஆசைக்கும் காமன் பூஜைக்கும் நேரமா. இது காதல் ஆசைக்கும் காமன் பூஜைக்கும் நேரமா. இந்த ஜோடி வண்டுகள் போருதான் இடுமா. அவ்வளவு இருக்கு அதுல வேரியேஷன். எக்ஸலென்ட் டாக்டர், எக்ஸலென்ட். நிஜமா ஒரு நாள் போதுமா இந்த பாட்டை பத்தி பேசுறதுக்கு? நிச்சயமா ஒரு எபிசோட் பத்தவே பத்தாது. அடுத்த எபிசோட்ல இந்த பாடல் முழுவதுமாக நீங்க எங்களுக்காக பாடி காமிக்கணும் டாக்டர். முழுவதும் பாடுறேன், நிச்சயம் ஸ்வரத்தோட பாடுறேன். கௌரி மனோகரி ஸ்ரோத்ஸ்வனி சொல்லிட்டு பாடிக்கணும். எஸ் டாக்டர், நிச்சயமா. நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு டாக்டர். அப்புறம் என்னுடைய தொடர்பு நேயர்கள் கேட்குறாங்க, நிறைய இசை சம்பந்தமான நுணுக்கங்கள் கற்றுக்கணும், கிளாஸஸ் எடுத்துக்கணும்னு. வகுப்புகளுக்கு என்னுடைய நம்பரை நோட் பண்ணிங்க. 9840705312 9840705312. ஆஹா ஆஹா, எக்ஸலென்ட் டாக்டர், எக்ஸலென்ட். சோ இந்த அற்புதமான பாடலோட நம்ம ரெண்டு பேரும் இணைந்து அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திப்போம் டாக்டர். அதுவரை நன்றி, வணக்கம். நம்ம பின் பேன் இந்தியா நியூஸ் சேனல்ல மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.